இப்ப நீ பாரு, யாராவது மராட்டிய கோட்டைன்னு உள்ள வர சொல்லமா? பேனா வச்ச கதை தான். தம்பி இங்க பாரு தம்பி, எவ்வளவு பெரிய கோட்டை இருந்தாலும் வாசல்ல ஒரு தளபதி நிப்பான் தம்பி காவலுக்கு. அந்த தளபதி பிரபாகரன் மகன் நான் தான். எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள், எப்படிப்பட்ட அறிஞர்கள், அவனுக்கு என்னடா இருக்கு? அவங்க நாடாடா, அவங்க மொழியா, அவங்க அடையாளமா சொல்ல, அவங்க வரலாறா? இல்லை, நம்முடைய வரலாறு, நம்முடைய பரம்பரை வரலாறு. அப்படிப்பட்ட வீர பரம்பரையில் வந்தனா சோரம் போனார்கள். தமிழர்கள் தன்னின வரலாற்றை மறந்து சோரம் போனார்கள் என்று வரக்கூடாது. பிரபாகரன் பிள்ளைகள் கிளர்ந்து எழுந்தார்கள். தங்கள் இன வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்தார்கள். எழுச்சியும் கிளர்ச்சியுமாக எழுந்த அதிகாரத்தை கைப்பற்றி இழந்த நிலத்தை மீட்டார்கள், அடையாளங்களை மீட்டார்கள் என்ற வரலாற்று பதிவு. கொஞ்ச நஞ்ச பெருமையாடா? அதெல்லாம் பேசுவானா திராவிடே? பேசுவானா? பேசுவானா? பகுதியிலே ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கூடும் குடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாலி. சிலப்பதிகாரம் பாடுறா நம்ம பாட்டை இளங்கோடிய பாடுறது. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நிலம் நடுக்குற்று நல்ல இயல்பு இழந்து வாழை எனும் படிமம் கொள்ளும். இளங்கோ சிலப்பதிகாரத்துல அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் குற்றாகும். இளங்கோ சோழ நாட்டிலே பூம்புகாரிலே, சோழ நாட்டிலே பிறந்து பாண்டிய நாட்டிலே இறந்து சேர நாட்டிலே தெய்வமானால் நம்முடைய பாட்டி கண்ணை. இது காப்பியம், இது கற்பனை, எப்படி வேணாலும் வச்சுக்க. ஆனால் என்னுடைய மூதாத இளங்கோ சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தரையும் இணைத்து ஒரு காப்பியத்தை எழுதினான். காப்பிய நாயியாக கண்ணகியை வைத்து இதை திராவிடர்கள், குறிப்பா இவேரா விபச்சாரி கதை என்று இவங்களை விட்டு வச்சது எவ்வளவு பெரிய தப்புடா. டேய், உன் வரலாற்றை கொச்சைப்படுத்தி வீழ்த்தியவர்கள் அவர்கள். தமிழ் தாய் வாழ்த்தை பாடிட்டால் தமிழ் தாய்க்கு 2 கொம்பு முளைக்குமா என்று கேட்டபோது நொறுக்கி எரிஞ்சிருக்கின்றனர். விட்டுட்டு வேடிக்கை பார்த்து உன்னுடைய கோட்டையை, டேய் என்னடா நீ காக்கிற இடத்தை தொட்டா வெட்டிட்டு ஜெயிலுக்கு போற? இவ்வளவு பெரிய கோட்டை நம்முடைய பரம்பரை அடையாளத்தை தொடுறான், எவ்வளா விட்டு போ சொல்ற? இதுதான் நீ முதல்ல நல்லா கவனிச்சுக்க. அதிகாரமற்ற அடிமையாக தாய் நிலத்தில் நிற்கிறான். இது ஒரு சிக்கல் நினைக்காத, ஒண்ணுமே நமக்கு பிரச்சனை தான்.